திமுகவினர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வறட்சி நிலவி வருவதாக கிருஷ்ணாபுரம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் வேப்பந்தட்டை ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சுட்டெரிக்கும் சூரியனை மறந்துவிடுங்கள் என்றும், கல்வி தெய்வமாம் சரஸ்வதி வீற்றிருக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெறச் செய்யுங்கள் எனவும் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து கிருஷ்ணாபுரம் பகுதியில் பரப்புரை செய்த அவர், கடந்த 5 ஆண்டுகளாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வந்த தான் பாராளுமன்ற உறுப்பினரின் தொகுதி நிதி முழுவதையும் மக்களுக்காக செலவு செய்ததாக குறிப்பிட்டார். மேலும் தனது சொந்த நிதியாக 118 கோடி ரூபாய் இலவச உயர்கல்வி திட்டத்திற்காக செலவு செய்துள்ளதாகவும், இதன் மூலம் ஏழை மாணவ மாணவிகளின் பயனடைந்ததாக கூறினார். தனது சாதனைகளை வேறு எந்தவொரு அரசியல் தலைவரும் பொது பணியாற்றும் நபர்களும் வெளியிடாத வகையில் புத்தகமாக வெளியிட்டு பொதுமக்களுக்கு கொடுத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வறட்சி நிலவி வருவதாக விமர்சித்தார். ஏழை எளிய மக்களின் ரத்தத்தை உறிஞ்சும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்காமல் சரஸ்வதி அமர்ந்திருக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பெரம்பலூர் மாவட்டம் மட்டுமின்றி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள உள்ளூர் பிரச்சினைகள் அனைத்தும் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். பிரச்சாரத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான இந்திய ஜனநாயக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். எப்படி இந்த சூரியனை மட்டும் நினைக்காதீங்க. பாட்டு எல்லாம் ஒரு ரத்தத்தை உறைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சூரியன் சூரியன்லாம் இல்லவே இல்லை. அது இப்படித்தான் காற்றெல்லாம் உறிஞ்சு தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி இல்லை. ஏன்? கடுமையான வறட்சி. இங்க 10 நிமிஷம் நிக்க முடியல. ஏன்? சூரியன் தான். அதாவது சூரியன் என்னைக்கு போட்டீங்களோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பிடிச்சது போயிட எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. எங்க போனாலும் தண்ணி இல்லைங்கிறீங்க. இந்த மாதிரி கடுமையான வறட்சியாக இருக்கிறது. அதாவது சூரியனை மறந்து விடுங்கள். அதே நேரத்தில் குடும்பத்தை எல்லாரும் படிக்கணுமா வேணாமா? படிக்க ஆசைப்படுவீங்களா இல்லையா? பிள்ளைகள் படிச்சா உங்களுக்கு பெருமை தானே, மரியாதை தானே, மற்றவங்களும் உங்களை பாராட்டுவாங்கல்ல. அப்ப படிக்க வைக்கிற அவசியம் தானே. ஆக பிள்ளைகள் படிக்க வேண்டுமானால் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடுவீர்கள்? சரஸ்வதியை கும்பிடுவீங்க. அந்த தெய்வம் எவ்வளவு உட்கார்ந்துருக்காங்க? தாமரையில உட்கார்ந்துருக்காங்க. பார்த்துங்க, எவ்வளவு உட்கார்ந்துருக்காங்க? தாமரையில. கல்விக்கு ஆதாரமான தெய்வம் சரஸ்வதி. அந்த சரஸ்வதியை தாமரையை தான் பார்த்து அவர் மேல உட்கார்ந்துருக்காங்க. அதனால சுட்டரிக்கும் சூரியனை மறந்து விடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் படிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிற தாமரையை என்றைக்கும் நீர் மறக்கக்கூடாது. பரம்பரை வாழ்க்கை உண்டாகிறது.